வணக்கம், வெல்கம் டு யூடியூப் சேனல். I am Krishna Kumar, Department of Mathematics, Differential Equation. Now we are watching video in topic in mathematics, CSIR Differential Equation, ordinary differential equation. So before that, the recent notification from the NTA CSIR application form 16 March to 13th June already extended. The last date submission application fee is a postponed now. Application fee latest by April, the date has been extended. Application correction 6 July 2020 to 20 July 2020. This one is very important one, that is admit card and exam postponed now. So we are waiting for exam. So the date will be announced very soon, we expect. So we prepare well, நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் கூடிய சேர்த்து நம்மளுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. Okay, now let us start the subject. So this is a lesson 7. Already நம்ம differential equation அதனுடைய continuation problem பார்த்துட்டு வரோம். Now 18th consider the equation of an ideal planar pendulum given by d square x by dt square, which is equal to minus sin x, where x denotes angle of displacement for sufficiently small angle. இது ரொம்ப important. Small angle of displacement, the solution is given by. So these are all the solution. இது வந்து நம்மளுக்கு differential equation, second order differential equation. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஐடியல் பிளானார் பெண்டுலம் அதனுடைய ரெப்ரசன்டேஷனை வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வேர் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், த வெரி வெரி ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். த சொல்யூஷன் இஸ் கிவன் பை. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான சூட்டபிள் ஆப்ஷன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் கிடச்சிடும். வேர் ஏபிஆர் கான்ஸ்டன்ட். ஓகே, பட் ஹவு டு சால்வ், இது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது சிஎஸ்ஆரில் கேட்டிருக்க முக்கியமான கொஸ்டின். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸி தான். இது சொல்யூஷன் கிவன் நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம எழுதியிருக்கோம். டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். திஸ் இஸ் ஆல்ரெடி கிவன். எக்ஸ் denotes the angle of displacement. வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு அது வந்து ஸ்மால் ஆங்கிள், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போது we can hence replace sin xக்கு பதிலாக நம்ம x போடலாம். பிகாஸ் approximative value I take very very small x. So I take very small x. So given also. So replace sin x. sin xக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் x. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு given ப்ராப்ளத்தில் sin x இருக்கிற இடத்துல நான் x வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், replace, because small 1. So this is approximately equal to x. So x. Then bring to this side, left hand side, plus x. Now this become, இது நம்ம எப்படி எழுதலாம் தெரியும், d square plus 1 x equal to 0. Is it right? Next, auxiliary equation as usual. இப்போ நம்மளுக்கு தெரியும், இது d க்கு பதிலாக m ரீப்ளேஸ் பண்ணி m square plus 1 equal to 0. Then m square equal to minus 1. அப்புறம் m equal to root of plus or minus root of minus 1, that is plus or minus I. This can be written as like alpha plus or minus I beta form. Is it right? அந்த ஃபார்மில் எதுனா ஃபார்மில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 0 plus or minus I, வேறு ஆல்ஃபான்றது தான் 0. Is it right? இது ஆல்ஃபா plus or minus I பீட்டா. ஸோ ஆல்ஃபாவுக்கு நம்மளுக்கு 0, பீட்டா வந்து 1. ஆல்ஃபா வேல்யூ 0, பீட்டா வேல்யூ 1. Now the solution will be here in right hand side வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 இருக்குது. ஸோ
no need to find out a particular integral. So complementary function நம்மளுக்கு solution தான். So complementary function becomes solution. X of t which is equal to, you know the formula, complex roots e power alpha x a cos beta x plus b sin beta x. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். e power 0 எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம டி பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்தது நம்மளுக்கு டி தான் இல்லைங்களா. ஸோ ப்ராப்ளத்தில் கொடுத்தது நம்மளுக்கு வந்து டி தான் கொடுத்துருக்காங்க பேராமீட்டர். ஸோ we are using that t e power 0 t a cos beta value 1 t then b sin beta value 1 t. Okay, now x of t which is equal, this become இது வந்து 1 ஆகிடும் e power 0 தெரியும் நம்மளுக்கு. ஸோ a cos t plus b sin t. So we get the answer, final answer. Option D is correct. a cos t plus b sin a cos t plus b sin t. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு எங்கே குழப்பம் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும்னா, இந்த மைனஸ் சைன் எக்ஸை இப்படி கொண்டு போயிட்டு நம்ம நல்லா சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதர்வைஸ் வேறு என்ன பண்ணுவோம்னா, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர்ஸில் இதை சால்வ் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஆர்ஹெச்எஸில் வந்து வெறும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்குது. நம்ம படித்த மெத்தட் வந்து எக்ஸ்போனன்ஷியல் வரும், இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக, தென் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வரும், ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வரும். கரெக்டுங்களா? சில பேர் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வச்சு கூட இதை சால்வ் பண்ண மிஸ்டேக்ஸ் வரும். கரெக்டுங்களா? அப்படி டி ஸ்கொயர் ஈக்குவல் 0 அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தீஸ் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்துலேயே. எக்ஸ் இஸ் த ஸ்மால், அது நம்ம அந்த ப்ராப்ளத்தை நல்லா ரீட் பண்ணிட்டோம்னா நம்ம இது ஈஸியாக சால்வ் பண்ணி மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஸ்டெப்ஸ் ஆர் வெரி ஈஸி ஸ்டெப்ஸ். பட் நம்ம அந்த ஐடியா தான் நம்ம கரெக்டாக நம்ம கொண்டு வரோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ODE, the solution of the boundary value problem, d square y by dx square plus y which is equal to cosecant x. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் தான், பேராமீட்டர்ஸ் அதான் யூஸ் பண்ணுவோம். யூஸிங் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். d square y by dx square plus y equal to, which is equal to cosecant x for interval 0 less than x less than y by 2. y of 0 equal to 0, y of pi by 2 equal to 0. The conditions are given. Boundary conditions are given. ஸோ இது வந்து கான்வெக்ஸா, கான்கேவா, நெகட்டிவா, பாசிட்டிவா, இந்த 4 ஆப்ஷனில் இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தது பார்ட் பி ப்ராப்ளம் சிஎஸ்ஐஆரில். இதை சிஎஸ்ஐஆரில் கேட்ட பார்ட் சி ரொம்ப ஈஸியாக நம்ம 4.75 மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மற்றபடி நம்மளை ஐடென்டிஃபை பண்ணணும். திஸ் இஸ் வந்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸில் இதை சால்வ் பண்ணலாம். வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் ஆல். லிமிட் கொடுத்துருக்காங்க, ஓவர். ஸோ இதை நம்ம ஆர்டினரியாக இப்போது சால்வ் பண்ணலாம். பிஎஸ்சியில் படித்தது தான் நம்மளுக்கு இது. பிஎஸ்சி மேக்ஸ்லேயே நம்ம இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கிவன் d square by dx square plus y equal to cosecant x as it is. இது வந்து நம்மளுக்கு தெரியும், d square plus 1. இது ஆர்டினரி ஃபார்ம் கொண்டு வந்துடுறோம். தென் as usual steps தான், m square plus 1 auxiliary equation equal to 0, m square equal to minus 1, m equal to, that is plus or minus I. So bring to the form of alpha plus or minus I beta. ஏன் அந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வரணும்? ஆல்ஃபா என்ன 0, தென் பீட்டா வந்து 1. இஸ் இட் ரைட்? இங்கே ஆல்ஃபா ஹியர், ஆல்ஃபா 0, பீட்டா வந்து 1. ஸோ அந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும், வில் நோன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டா we get the complementary function. ஸோ ஆல்ஃபா வந்து 0, e power 0 1 ஆகிடுது, பீட்டா வந்து 1, a cos x plus b sin x. This is the required complementary function of this problem. Moreover, to find the particular interval, ஏன்னா லாஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நமக்கு 0 இருந்தது, பட் in this problem we are having cosecant x. So here we have to use method of variation of parameters. So this is very important one. ஸோ எந்த இடத்துல மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஃபங்க்ஷன் இன் எக்ஸை எக்ஸப்ட் இந்த சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தவிர மற்ற எல்லாத்துக்கும் டேன் எக்ஸ் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம இந்த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டேக் இப்போ எந்த இடத்துல இது ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான் இது, பட் இதெல்லாம் நான் ரீகால் பண்ணி நான் சொல்கிறேன். வியூ ஆஃப் எக்ஸ் தான் நம்ம காஸ் எக்ஸ் வரும், வியூ ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ், தட் இஸ் these
we take u, this one we take v. U of x cos x, v of x on the sin x, or that is right hand side of the function, right hand side cos x. So short r of x அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா in general. So r of x is nothing but cosine x. And the differential equation right hand side that is function in x. Okay. So here we have to find, you know very well, Wronskian. நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா Wronskian, because இந்த ஃபார்முலா அப்படி தான் வரும் நம்மளுக்கு. So Wronskian of x which is equal to determinant of u of x, v of x, then derivative, first derivative u dash of x, v dash of x. Now substituting corresponding values, u of x வந்து cos x, v of x வந்து பார்த்தீங்கன்னா sin x, u dash of x, then differentiate this minus sin x தெரியும் நம்மளுக்கு. sin x differentiate பண்ணால் cos x, well known. Now solve the determinant value, that is cos square x plus sin square x become 1. So Wronskian value is 1, w equal. So what about the particular value? So this is a very important problem. ஏன்னா நம்மளுக்கு மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ்க்கு பர்டிகுலருக்கு இதுதான் ரிக்வயர்டு ஃபார்முலா, கரெக்டுங்களா? தட் இஸ் பர்டிகுலர் டு ஈக்குவல் டு u integral minus vr by w dx. W means the Wronskian plus v integral ur by w dx, which is equal to, now substitute the corresponding value in the number substitute பண்ணுவோம். u வந்து then cos x minus v. What about the v? Sin x. What about the r? That is right hand side cosine x function, cosine x. So w value, well, 1 dx plus what about the v வந்து நம்ம sin x substitute பண்ணிக்கலாம், then integrate u. What about the u? Cos x. What about the r? We know that cosine x, very easy. Then sin x cosine x, that is a mutually reciprocal function. நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. sin x வந்து 1 by cosine x னு எழுதலாம், cosine x வந்து 1 by sin x னு எழுதலாம். So this gets cancelled. So what about the remaining? The minus cos x integrate dx only. Here cos x cosine x. Cosine x can be written as, we know very well, 1 by sin x னு எழுதலாமா? cosine x 1 by sin x னு எழுதலாம். So cos x into 1 by sin x, that is cos x by sin x. Cos x by sin x can be written as cot x. So this is well known. So இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சது தான் இது. cos x இந்த cosine x நான் 1 by sin x னு எழுதணும்னா cos x by sin x becomes cot x. Now integrate dx x plus sin x, we know very well, integrate cot x, that is இது integrate பண்ணனா இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது, இது வெல் நோன். ஜஸ்ட் ஐ ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் வந்து sin x டிஃபரன்ஷியேஷன் வந்து நியூமரேட்டரில் cos xனு வருது. ஸோ இதை வந்து ஆஸ் பர் ரூல், இன்டகிரேஷன் ரூல் வந்து log sin x போட்டுருவோம். ஸோ இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் ஸ்டெப்ஸ் ஆர் வெரி கிளியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ். Before applying the boundary condition, solution, you get the solution. That is, what is the solution? Y equal to complementary function plus particular. Already we found a complementary function a cos x here plus b sin x. Then what about the particular? Recently we found the minus x cos x, then plus sin x log sin x. X log sin x into sin x. So what about the boundary condition? First one, y of 0 is a ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க இந்த பவுண்டரி கண்டிஷன். ப்ளீஸ் நோட் திஸ், இன்னும் பண்ணிங்க தான். y of 0 equal to 0, that is x-ஐ ரீப்ளேஸ் பண்ணி நான் 0 போட்டோன்னா, ஸோ cos 0 வேல்யூ 1, இது ஃபுல்லாக 0 ஆகிடும், sin 0, then 0 into 0, sin 0 full 0. So finally we are getting a only, y of 0 value 0, so a value 0, right? Next second boundary condition, y of pi by 2 is equal to 0. So x-ஐ ரீப்ளேஸ் பண்ணி நான் pi by 2 யூஸ் பண்ணுறேன். Then cos 90 0, sin 90 1, so b, this becomes 0 because cos 90. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா sin 90 becomes 1, log 1 well known, log 1 value வந்து 0, log 1 value 0, so this becomes 0, so only b மட்டும் தான் வரும் நம்மளுக்கு. So what about the y of pi by 2 கொடுத்துருக்காங்க பாருங்க 0, அதோட வேல்யூ 0, so 0 equal to b, so b value 0, so a value 0, b value 0. So substitute here in the solution, general solution, we are getting here 0, this term vanish, this term also vanish. So finally we are getting y of x minus x cos x plus sin x into log of
sin x. Moreover, we know very well இந்த sin x வேல்யூ வந்து எந்த வேல்யூக்குள்ள x வந்து 0 to pi by 2 இருந்தால் அந்த sin x உடைய ரேஞ்ச் வந்து 0 to 1 வரை தான் இருக்கும். The value varies from 0 to 1. Well known. Then strictly less than போட்டோம்னா it is also strictly 0 less than x less than because in our given problem strictly less than only 0 less than x less than pi by 2. So we use this one, right? So இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 0 less than sin x less than 1 for. ஸோ இது எந்த பர்பஸ்க்காக இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோன்னா இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாலாம் கேட்குறாங்கல்ல அந்த இதுக்காக நம்ம இதை வந்து இந்த இன்டர்வல் எடுத்து நம்ம இதை சரி இது எதுக்காக இந்த இன்டர்வல் கொடுத்தாங்கன்றது நம்மளுக்கு இங்கே நல்லா தெரியுது இல்லையா. அதாவது இது லெஸ் தேன் 1 0 லெஸ் தேன் ஓகே. ஹென்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் என்ன டேர்ம் இதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது நெகட்டிவ் டேர்ம். எஸ் ஓகே. இப்போது இங்கே sin x வந்து நெகட்டிவ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இல்லைங்களா. ஏன்னா sin x வந்து 0 to 1க்குள்ளே தட் இஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் வாட் அபவுட் த log sin x? log sin x should be less than 0 that is negative in this interval. கரெக்டுங்களா? பாருங்கள் இந்த இன்டர்வலில் sin x வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு log எடுத்தோம்னா அது நெகட்டிவாக தான் வரும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஃபங்க்ஷன், தென் இது ஒரு நெகட்டிவ் ஃபங்க்ஷன். add these two negative, we are getting finally negative only. So y is negative. So it is a one of the option. So negative is the correct answer. Okay. ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த யூஸ் பண்ணி இந்த ஐடியா யூஸ் பண்ணி சிம்பிளாக இதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது கிவன் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு d square y by dx square plus y equal to cosecant x. This can be written as like this y double dash second derivative plus y equal to cosecant x. Next y double dash which is equal to cosecant x, so bring to this side minus y. Y double dash that is second derivative should be positive because in this interval this value is positive in this interval. Check பண்ணி பாருங்கள் x values நீங்கள் என்ன கொடுத்து பாருங்கள் 0 to pi by 2 குள்ள in between 0 to pi by 2 this one positive. Already we have studied even though in plus 2 லெவலே படிச்சிருக்கோம் y second derivative பாசிட்டிவாக இருந்ததுன்னா மோரோவர் y வந்து நெகட்டிவாக இருந்தால் y is convex. சப்போஸ் இது less than 0 இருந்ததுன்னா this is concave. இந்த ரிசல்ட் ஆல்ரெடி நம்ம well known differential equation சொல்யூஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ y is convex greater than 0 வந்தால், இதே less than 0 வந்துருச்சுன்னா சப்போஸ் நெகட்டிவாக இருந்தால் concave. So A and C are correct options. Go to the options. So convex ஏன்னா greater than 0 வந்திருக்கு y double dash, இது y வந்து நெகட்டிவ்னு வந்துருக்கு. So these two options are correct. So you can take very easy 4.75 marks. So thank you very much for watching the full video and thank you for your support viewers and subscribers. So please share your friends and subscribe support. Thank you. நன்றி.